வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு கொஞ்சம் காய் வெட்டி வச்சுருக்கேன். இது ஒரு கேரட்டு, ஒரு குடமிளகா, கொஞ்சம் பீன்ஸு, பொடிசாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம், இதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா வாய் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகுன்ட்டு. ஒரு வெங்காயம், கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது ஃப்ரைட் ரைஸுன்றதுனால நம்ம மிளகா சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சோண்டு மிளகு லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துக்கலாம். இதுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் கட் பண்ணி நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிட்டு வரேன். எண்ணெய் கொஞ்சம் நேரமாக காஞ்சிட்ருக்கு. முட்டையை ஊற்றிக்கலாம். 2 முட்டையை இப்போ ஊற்றிட்டேன். 3ஆவது உடச்சி ஊற்றிடுறேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டு இதை நான் கிண்டியிருக்கேன். கண்டிப்பாக மஞ்சள் சேர்த்துக்கணும், அப்போ தான் கவுச்சி வாசனை இருக்காது. இதை தனியாக ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சிடலாம். அதை எடுத்து வச்சாச்சு. இதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். இந்த கடையில் செய்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டாம், நம்ம விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இது கடையில் செய்கிறது அஜினமோட்டோ இதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் நமக்கு நல்லதில்லை. அதுக்கேற்ற மாதிரி அஜினமோட்டோக்கு பதிலாக கொஞ்சம் நம்ம நெய் டேஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம் கடைசியில். இப்போ இது பச்சை வாசனை லைட்டாக போடணுன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா அது மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் எடுத்து வச்சிடலாம். இல்லைனா பொடிசாக கட் பண்ணால் சாதத்தோடு அது வந்துடும். நிறைய பேர் அப்படியே சாப்பிடுவாங்க காரத்தை. சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நீள் வாக்கில் வெட்டிட்டோம்னா அதை எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ காய்ங்க ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காளான் கூட சேர்த்துக்கலாம். கடையில் காளான் விற்கும் பார்த்திங்களா, அது கூட பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றுவோம், அது நல்லது தான் நமக்கு உடம்புக்கு. அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது லேசாக வதங்கட்டும். சோயா சாஸ் இதில் இருக்க மூடி தான் அளவு, நம்ம அந்த ஒரு மூடி அளவு தான் சேர்க்க போகிறோம். இது அப்படியே ஸ்லோவிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவங்க கொஞ்சம் வேகாமல் தான் கொடுப்பாங்க கடையில், நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம், அப்போ தான் சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. பிரியாணி அரிசி வேக வச்சு வச்சுருக்கேன், இது அதில் சேர்த்துக்கலாம் கடைசியில். இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இது ஓரளவு இந்த அளவு வேக வச்சுருங்க, ரொம்ப குழைய விடக்கூடாது. இந்த அளவு பக்குவத்தில் வேகணும். இது ஓகேங்களா, ரொம்ப குழஞ்சாக்கா நல்லா இருக்காது. இதை சாதத்தை கடைசியில் சேர்த்துக்கலாம். காய் முக்கால்வாசி பழத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்ப்பாங்க, நான் இன்றைக்கி எலுமிச்சை பழம் தான் சேர்க்குறேன். வினிகர் இருந்தால் ஒரு 2 மூடி சேர்த்துக்கலாம், அது ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். எலுமிச்சை பழமும் சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி எலுமிச்சை பழம் தான் சேர்ப்பேன். இறக்க போகிறோம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எப்பயும் மிளகுத்தூள் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்திங்கன்னா அது காரம் அதிகமாக கொடுக்கும். அது நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும். சாதத்தை சேர்த்துட்டு அப்புறம் காட்டுறேன். ஒரு கையில் வீடியோ இருக்கிறனால சாதம் தூக்கி கொட்ட முடியல, நான் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அப்படியே கலந்து கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா முதல்ல நம்ம போட்ட உப்பு, நான் சாதம் போட்டதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்தேன். நான் அஜினமோட்டோ சேர்க்காதனால கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். அஜினமோட்டோ இருக்குது, அது வயிற்றுக்கு பிரச்சனை கொடுக்குன்னு சொல்கிறனால அது சேர்த்துக்கிறது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படி சொன்னால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அஜினமோட்டோ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் நம்ம செய்கிற மாதிரி இப்போ சைனீஸில் செய்கிற மாதிரி நிறைய பொருளை போட்டு நம்ம செய்யலை, ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். இதில் வந்து சிக்கன் பொரிச்சு போட்டால் சிக்கன் ரைஸ். இது நம்ம இன்றைக்கி சிக்கன் போடல, முட்டை தான் போட்டிருக்கோம். முட்டை கூட 3 முட்டைக்கு போல் இன்னும் 2 முட்டை உடச்சி ஊற்றிங்கன்னா நிறைய முட்டை இருக்கும். இதில் முட்டை இருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.